என் கணவர் இராணுவத்தில் 9 இன்ஜினியர் ரெஜிமெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் எனக்கு 1972 மேரேஜ் ஆச்சு. 73வது ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் வந்து லக்னோவில் கமாண்டிங் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான். அங்கேருந்து நாங்கள் 11 மாதம் ஆனதுக்கு பிறகு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அஸ்ஸாமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்போ நானும் என் கணவரும் பிள்ளையும் மட்டும் எங்கள் ஊராகிய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மார்த்தாண்டம் என்னும் ஊருக்கு வந்தோம். அப்போ அங்கே இருந்து ஒரு 2 மாதம் லீவ் முடிச்சுட்டு அவர் ஜனவரி 2ஆம் தேதி டியூட்டிக்கு ஜாயின் ஆகிறதுக்காக போயிட்டாங்க. அப்போ சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட, நான் 1 மாதத்தில் நான் வந்து உன்னையும் பிள்ளையும் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், அது வரைக்கும் இங்கே இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரில் விட்டுட்டு அவங்க அஸ்ஸாமுக்கு வந்துட்டாங்க. அஸ்ஸாமில் வந்து ஹில்காட் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் அவர் டியூட்டியில் மோட்டர் பைக்கில் போயிட்டுருக்க சமயத்தில் எதிரில் யானை ஏற்றிட்டு வந்த வண்டி வந்துட்டு இருந்திருக்கு. அந்த வண்டி வந்துட்டுருக்க சமயத்தில் என் ஹஸ்பண்டோட பின்னால் உட்காந்துருந்த ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் அவர் பள்ளத்தில் குதித்ததுனால என் ஹஸ்பண்ட் வந்து ஹில்ஸ் ஏரியானால தலையில் அடிபட்டு அங்கே இறந்துருக்காரு. இது வந்து எனக்கு 4 நாள் கழிஞ்சு தான் எனக்கு டெலிகிராம் கிடச்சிது. 4 நாளைக்குள்ளே அவங்க அங்கே அஸ்ஸாமிலேயே அடக்கம் செய்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி அதை தான் நான் பார்த்தனே தவிர என் கணவர் நான் பார்க்கல. இவ்வளவு நாள் ஆயிட்டோம். என் மகனுக்கும் வேலை இல்லை. மகனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால் வேலையும் இல்லை. இப்படி கஷ்டத்தில் கொஞ்ச நாள் கஷ்டத்துலேயே நான் வாழ்ந்து 2022 வரையிலும் ஒரே ஸ்கூலில் வேலை பார்த்தேன். 22 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த இடத்துல வேலை செய்ததுனால அது சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் ரெசிடென்சியல் ஸ்கூலில் அங்கே எனக்கு நல்ல ஃபுட்டு குவார்ட்டர்ஸ் எல்லாம் கிடச்சிருந்தது. அங்கே நான் இருந்ததுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. அப்புறமா எனக்கு இந்த ஒரு 13,000 ரூபா 14,000 ரூபா எனக்கு அப்போ பென்ஷன் வந்துட்டு இருந்தது. எனக்கு முதல்ல வந்து ட்ரெஸரியில் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு 2008 இருந்து நான் ஐஓபி பேங்கில் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த மணினால் இந்த ஐஓபி பேங்கில் உள்ள மணி வாங்கிறதுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அப்போ இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டு எங்கே போய் வாங்கணும், எதில் போய் வாங்கணும் எனக்கு ஒன்றுமே தெரியல. முதல்லலாம் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் கிடையாது. இப்போ சமீபத்தில் தான் அந்த லைஃப் சர்டிஃபிகேட்லாம் கேட்க தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு நான் கோட்டையில் போய் அங்கே அந்த ஆஃபீஸரை போய் பார்த்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார், இங்கே டிஃபென்ஸ் ஆஃபீஸ் இருக்குதம்மா தேனாம்பேட்டையில், நீங்கள் அங்கே போங்க, தேனாம்பேட்டை இந்த இடம்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு எனக்கு சொல்லி தந்தாங்க. இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்ததுலேருந்து எனக்கு சாரை பார்த்தேன். சாரை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. எனக்கு சாரை பார்த்த உடனே எனக்கு பிள்ளையை பார்த்தது போல் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்னா அவருக்கு அன்பு, அவர் அவ்வளவு தூரம் எனக்கிட்ட காட்டின ஒரு அன்பு மனுஷங்க யாரும் என்கிட்ட காட்ட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பெரிய அன்பாட்டு இருந்தார் எனக்கிட்ட. அப்படி அவர் மூலமாக எனக்கு நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த ஐடி கார்டில் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் எழுதியிருக்கு, ஆனால் எனக்கு ஆர்டினரி தான் வருது என்னன்னு சொல்லி கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடனே 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஸ்பெஷல் பென்ஷன் கிடைக்கும்படியாக நாங்கள் செய்து தாரேம்மான்னு சொன்னார். அதே போல் எனக்கு 1.5 மாதத்துக்குள்ளே இந்த 25வது வருஷத்தில் உள்ள அரியர்ஸு
1,50,000 வந்தது. அதை எடுத்து எனக்கு கொஞ்சம் கடன் இருந்தது. அந்த கடத்தையும் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் மினிஸ்ட்ரிக்கு நான் கொடுத்தேன், என்னோடய சர்ச் மினிஸ்ட்ரிக்கு. ஏன்னா எனக்கு கடவுள் தந்தது தானே, இது மனுஷனால் உண்டானதல்ல இது. அதனால் அதுக்கு பிறகு எனக்கு சார் சொன்னார், உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு அளவுக்கு நான் ஒரு 20 லட்சமாவது வரோம் அம்மா உங்களுக்கு அப்படின்னாரு. 2008 2024 வரையிலும் உள்ளது அவ்வளவு பணமும் வரும்படியாக எனக்கு சார் உதவி செய்தாங்க. சார் செய்த இந்த பெரிய நன்மையை நான் எப்படி நான் நன்றிகளை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அதாவது 5 வருஷத்துக்கு நான் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அதில் வர வருமானத்தை எடுத்து நான் உயிரோடு இருந்தேன்னா நான் ஒரு வீடு வாங்கி சாரை வச்சு தான் நான் ரிப்பன் கட் பண்ணுவேன். அப்படியாட்டு நான் என்னுடைய வாஞ்சையை நான் என் சார்கிட்ட சொன்னேன். அவர் நீங்கள் அதை போலே செய்யுங்கம்மா அப்படின்னே சொல்லிட்டாரு. முதலாவது நான் சாருக்கு தான் வந்து நான் காட்டினேன் என்னோடய மெசேஜை. அதாவது என் வீட்டில் யாருக்குமே நான் சொல்லலை. ஏன்னா வீட்டில் சொன்னாலும் அவங்க அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாட்டு என்னுடைய வாழ்க்கையை உங்கள் முன்னாக சொல்லி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.